ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மல்டி ரிலேஸ் சேமஸ் ரிலேஸ் ஒன்லி. ஆனால் இதில் எந்த ஒரு என்சி பாயிண்ட்டும் கிடையாது. ரிலே ஆப்ரேட் ஆகும்போது காண்டாக்ட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் இதில் நம்ம ஒவ்வொரு சர்க்கியூட்டையும் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நார்மல் ரிலே ஒன்ஸ் ரிலே ஆன் ஆகும்போது எல்லா சர்க்கியூட்டும் ஒரே நேரத்தில் என்சிலேருந்து என்ஓஎம் ஆகும். மல்டி ரிலேஸில் ஒவ்வொரு ரிலேவுக்கும் எப்போ வோல்டேஜ் அப்ளை ஆகுதோ அப்போது என்ஓ காண்டாக்ட் ஆகும் காமன் பாயிண்ட்டோட. ரிலேவோட கண்ட்ரோல் வோல்டேஜ் அண்ட் காண்டாக்ட் வோல்டேஜ் ரிலே பேஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மல்டி ரிலே காண்டாக்ட் வோல்டேஜ் வந்து 240 வோல்ட் ஏசி, கண்ட்ரோல் வோல்டேஜ் 24 வோல்ட் டிசி. நீங்கள் இப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த ரிலே பேஸில் எத்தனை ரிலேஸ் இருக்குங்கிறது. இதில் செக் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஸ்லாட்டில் இருக்குல்ல, அது எல்லாமே ரிலேஸ் தான். ரிலே பேஸில் அந்த சைடில் எல்லோ கலரில் உள்ளது ரிலே ரிமூவிங் டூலு. இந்த மல்டி ரிலேயில் உள்ள ரிலேவை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டூல் வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி வெளியில் ஷேக் பண்ணி இழுத்தோன்னா ரிலே ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்களா, ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ரிலேலையும் எந்த மாதிரி கண்ட்ரோல் வோல்டேஜ் காண்டாக்ட் வோல்டேஜுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கியூட் பில்ட் பண்ணிக்க முடியும். திரும்ப அந்த ரிலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக பின் ஸ்லாட் பார்த்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மல்டி ரிலேயில் பேசிக்காக அந்த ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணுறது கண்ட்ரோல் வோல்டேஜ் சைடு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம இந்த மல்டி ரிலே வச்சு எப்படி கனெக்ஷன் கொடுத்து அப்ளிகேஷன் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். இங்கே நான் 2 இண்டிகேஷன் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். இண்டிகேஷன் எல்இடியோட பாசிட்டிவ் எண்டு ரிலேவோட காண்டாக்ட் எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரிலேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 24 வோல்ட் டிசி நான் எஸ்எம்பிஎஸ்லேருந்து எடுத்திருக்கேன். 2 எல்இடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேங்கிறத இந்த இப்போ செக் பண்ணலாம். இதில் ரிலேவோட கண்ட்ரோல் வோல்டேஜ் 24 வோல்ட் டிசியோட பாசிட்டிவ் எண்டு லூப் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 ரிலேவுக்கும் சேம் வோல்டேஜ் நம்ம இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ நார்மலாக அது லிங்க் யூஸ் பண்ணுவாங்க. அது 2 காண்டாக்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஒரு ரிலேலையும் இன்னொரு எல்இடியோட கண்ட்ரோலில் இன்னொரு ரிலேவிலையும் நான் கொடுத்துருக்கேன். இண்டிகேஷன் எல்இடியோட நியூட்ரல் வந்து நான் டைரெக்டாக 230 வோல்ட் ஏசியில் லிங்க் பண்ணியிருக்கேன். இண்டிகேஷன் எல்இடியோட ஃபேஸ் வந்து ரிலேவோட இன்னொரு காண்டாக்டில் கொடுத்துருக்கேன். அதுவும் 2 ரிலேக்கும் நான் லூப் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது செகண்ட் ரிலே நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது ரெட் எல்இடியும், ஃபஸ்ட் ரிலே ஆப்ரேட் பண்ணும்போது க்ரீன் எல்இடியும் க்ளோ ஆகுது பாருங்கள். மல்டி ரிலேயோட பர்பஸே இதுதான், ஒவ்வொரு சர்க்கியூட்டையும் இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. நம்ம எந்த ரிலேக்கு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அந்த ரிலே மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். மற்ற ரிலே அப்படியே ஐசோலேட் ஆகி ஐடியில் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.